வணக்கம். 63 நாயன்மார்களின் பற்றிய பதிவை நேற்றைய பதிவின் தொடர்ச்சியாக இன்னைக்கு பார்க்கலாம். சோமாசி மாற நாயனார் சிவவேள்விகள் புரிந்து சுந்தரரை வழிபட்டு சிவபதம் அடைந்த மறையவர். சாக்கிய நாயனார் புத்த சமயத்திலிருந்து சிவனை உணர்ந்து திரும்பி பூக்கள் இல்லாத நிலையில் நாள்தோறும் கற்களையே மலராக சிவலிங்கத்தின் மீது எரிந்து தமது சிவபக்தியை வெளிப்படுத்தி சிவனருள் பெற்ற வேளாளர். சிறப்புலி நாயனார் திருவைந்தெழுத்து ஓதி அடியவருக்கு அமுதும் யாகங்களும் செய்து தொண்டு புரிந்த மறையவர். சிறு தொண்டர் சிவனடியார் கேட்டதற்காக தம் பிள்ளையையே அறிந்து கறி சமைத்து அர்ப்பணித்து வழிபட்டவர். கழறிற்றைவார் உவர்மன் பூசிய சலவை தொழிலாளியை சிவனாக வணங்கிய மன்னன் சேரமான் பெருமான். கணநாதர் சீர்காழியில் தினமும் திருப்பணி செய்தும் ஞானசம்பந்தரரை வழிபட்டும் தொண்டு புரிந்த மறையவர். கூற்றுவன் நாயனார் பஞ்சாட்சரத்தை ஓதி நடராஜரின் திருவடியே தம் மணிமுடியாக பெற்று வழிபட்ட குறுநில மன்னர். பொய்யடிமை இல்லாத புலவர். சைவம் தமிழ் வளர்த்து சிவனையே பாடிய சங்ககால புலவர் 49 என்பர். புகழ்ச்சோழர் எரிபத்த நாயனாரை அணைந்து என்னையும் கொண்டருள்க என்ற அரசர். அதிகனுடைய போரில் தம் படையினர் வெட்டி கொணர்ந்த படை வீரர் தலை ஒன்று சடைமுடி தரித்திருப்பதை அறிந்து மனம் நொந்து தீப்புகுந்தவர். நரசிங்க முனை அரையர் போலி சிவனடியாரிடமும் அன்பு காட்டி பொன் கொடுத்தும் தொண்டு புரிந்த பெருந்தகையார். அதிபத்தர் நாள்தோறும் தம் வலையில் அகப்படும் முதல் மீனை தங்க மீனையும் இறைவனுக்கு படைத்த மீனவர். கலிக்கம்பர் தமக்கு பணிவிடை செய்தவரையும் வழிபட்டவர். கரகநீர் தர மறுத்த மனைவியின் கையை வெட்டிய வணிகர். கலிய நாயனார் தினமும் விளக்கெரித்து தொண்டு செய்து வறுமையில் வாடி ஒரு நாள் எண்ணெய் இல்லாத போது தம் மனைவியையும் வாங்குவதற்கு எவருமின்றி தமது இரத்தத்தால் விளக்கெரிக்க தமது கழுத்தை அறிய முயன்ற வணிகர். சத்தி நாயனார் சிவனின் திருவடி தாமரைகளை சிறிதும் மறவாது திருத்தொண்டு செய்பவர். சிவனடியார்களை இகழும் பாதகர்களின் நாவை தண்டாயம் என்னும் குரடு போலும் கருவியால் இழுத்து கத்தியால் அறிந்த வேளாளர். இதனுடைய கடைசி பகுதியாக அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஈசனடி தேடி பின்பற்றி ஆலவாயர் அருட்பணி மன்றம், மதுரை. நன்றி, வணக்கம். பொருட்கள் தவறி தரையில் விட இன்று பூஜை செய்ய வழியில்லையே என்று தம் கழுத்தருக்கு முயன்ற வேளாளர். ஆனாய நாயனார் பஞ்சாட்சரத்தை வேங்குழலால் இசைத்து முக்தி பெற்ற யாதவர். மூர்த்தி நாயனார் சந்தனக்கட்டை கிடைக்காத போது தம் முழங்கையை தேய்த்து இறைவனுக்கு காப்பிட்ட வணிகர். முருகநாயனார் தினமும் மலர் மாலைகள் தொடுத்து இறைவனை வழிபடும் திருத்தொண்டு செய்த மறையவர். 63 நாயன்மார்களை பற்றிய மற்ற விவரங்களை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி. ஈசனடி தேடி பின்பற்றி ஆலவாயர் அருட்பணி மன்றம், மதுரை. நன்றி, வணக்கம்.